வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பைத்தான் லாங்குவேஜில் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம், அதாவது சர்க்கிளோட ஏரியாவை கேல்குலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு நிரலை தான் எழுத போகிறோம். தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் இந்த நிரல் நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன வேணும், முதல்ல சர்க்கிளோட ஏரியாவை கேல்குலேட் பண்ணணும்னா பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஏரியா கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இது பரப்புக்கு ஏரியானாலும் பரப்புனாலும் ஒன்று தான். நான் தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு இதுலேயும் சொல்கிறேன். அடுத்தது சுற்றளவு. இப்போ இது சர்க்கிள் அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிறத தான் பரப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெளியே இருக்கிற இந்த சுற்று வட்டத்தோட நீளத்தை கண்டுபிடிக்கிறது வந்து 2πr. அது வந்து பெரிமீட்டர். சுற்றளவை என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் பெரிமீட்டர், 2πr. அப்போ இது ரெண்டுத்துலேயுமே பாருங்க ஆர் அப்படிங்கிறது தான் இன்புட்டு. இந்த பைங்கிறது ஃபிக்ஸடான ஒன்று. பையோட மதிப்பு எப்போவுமே 3.14 தான். பையோட மதிப்பு 3.14 தான். நம்ம இன்புட்டாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம், ஆர் மட்டும். ஆர் அப்படின்னா என்னது, ரேடியஸ். ஆருங்கிறது ரேடியஸ். ரேடியஸ் அப்படின்னா இந்த வட்டத்துக்கு ஒரு ஆரம் இருக்குல்ல, நடு புள்ளி, மைய புள்ளியிலிருந்து அந்த சர்க்கிளோட எட்ஜ் வரைக்கும் இருக்கிறது தான் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் என்ன ரேடியஸ் இருக்கோ அதை வாங்கி இதை பையோட மல்டிப்ளை பண்ணும்போது பை ஆர் ஸ்கொயர், பையோட 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணும்போது ஏரியாவும் 2πr மல்டிப்ளை பண்ணும்போது பெரிமீட்டரும் கிடைக்கும். இப்போ நமக்கு கொஷினில் வந்து கேல்குலேட் த ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ இந்த கொஷினுக்கு நான் டைட்டிலாகவே கொடுத்துட்டேன். என்னோட கொஷினை டைட்டிலாக கொடுத்துட்டேன், பைத்தான் ப்ரோக்ராம் டு கேல்குலேட் த ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள்னுட்டு. என்னோட டைட்டில் 2 லைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆஷ் ஓப்பன் பண்ணி என்னோட லைனோட எண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். மல்டி லைன். சிங்கிள் லைனாக இருந்தால் ஒரு ஆஷ் போட்டாலே போதும், எண்டில் போட தேவையில்லை. இதை நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இப்போது ஆறுங்கிறது இன்புட்டாக வாங்கினா தான் நம்மளால் இந்த கேல்குலேஷனை பண்ண முடியும். அதனால ஆரை நான் வாங்குகிறேன், ரன் டைமில் என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன். ப்ரோக்ராம்குள்ளேயே நம்ம ஆரோட மதிப்பை கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஆரம். நான் என்ன 5ன்னு கொடுத்தேன்னா 5க்கு மட்டும்தான் கேல்குலேட் ஆகும், 10ன்னு கொடுத்தேன்னா 10க்கு மட்டும்தான் கேல்குலேட் ஆகும். அதுவே நான் ரன் டைமில் வாங்கினேன்னா ஒவ்வொரு வாட்டி ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஒவ்வொரு வகையான இன்புட்டை கொடுத்து வெவ்வேறு வகையான ஆன்சரை பார்த்துக்கலாம். அதனால தான் நான் இன்புட்டு கமாண்டை யூஸ் பண்ணி ரன் டைமில் இன்புட்டை வாங்குகிறேன். சரி, வாங்குகிற இன்புட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே பைத்தானில் எல்லாமே இன்புட் கமாண்டை யூஸ் பண்ணி வாங்குகிற எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸ்ட்ரிங்காக இருக்கிறத நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துக்க முடியாது. இப்போ நான் நம்பராக என்டர் பண்ணாலுமே 5ன்னு என்டர் பண்ணாலுமே கூட இந்த 5 டபுள் கொட்டேஷனில் இருக்கிற மாதிரி அர்த்தம். இதை நான் நம்பராக கன்வெர்ட் பண்ணனா தான் இந்த 5ஓட நான் என்னத்தை பெருக்க முடியும், பையோட மதிப்பை மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அதை நம்பராக கேல்குலேட் பண்ணுறதுக்கு, நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் ஃப்ளோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம போன ப்ரோக்ராமில் இன்ட்டு அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருப்பேன். இன்ட்டு அப்படின்னா இண்டிஜராக மாற்று. இங்கே இருக்கிற நம்பரை இண்டிஜராக மாற்றி ஆருக்கு அசைன் பண்ணோம். இப்போ இங்கே இருக்கிற நம்பரை ஃப்ளோட்டாக மாற்றி ஆருக்கு அசைன் பண்ணோம். இண்டிஜர் அப்படின்னா இண்டிஜர் முழு எண் மட்டும்தான் வரும். ஃப்ளோட் அப்படின்னா நான் இப்போ 5.5 அப்படின்னு கொடுத்தேன்னா கூட இந்த 0.5ல் இருக்கிறதையும் எடுத்து அசைன் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் ஃப்ளோட் கொடுத்துருக்கேன். ஸோ தசம எண்களை பயன்படுத்தணும் அப்படின்னா ஃப்ளோட் கொடு. அவ்வளோதான், வாங்கியாச்சு. வாங்கினதை இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். 3.14 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர், மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஏரியா அப்படிங்கிற ஒரு புதுசாக வேரியபிள்ஸை தமிழில் மாறிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாறியில் அசைன் பண்ணியாச்சு. அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், செயற்கூறு. என்ன மெசேஜ் வேணுமோ அதை வித்தின் ஏ டபுள் கோட்டேஷனில் அப்படியே சொல்லிட்டேன். ஸோ இது அப்படியே வரும். வெளியீடில் எனக்கு ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள்னிட்டு முழுசாக அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோலனும் வந்துட்டு ஏரியான்னு மாரியோட பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா டபுள் கொட்டேஷனுக்கு வெளியில். அப்போ சொன்ன உடனே இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற மதிப்பு ஏரியாவில் போயிட்டு அசைன் ஆகிருக்கும். அதனோட மதிப்பை கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 5.5ன்னு கொடுத்தேன்னா 5.5 இன்ட்டு மறுபடியும் 5.5 இன்ட்டு இங்கே பையோட மதிப்பு என்ன இருக்குது, 3.14. இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதே போல் நம்ம 2πrஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு லைன், பெரிமீட்டர் PM = 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆர்.
அப்போது என்ன சேர்க்கணும்? பிஎம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆர் இன்ட்டு அவ்வளோதான். ஆர் இன்ட்டு ஆர் கிடையாது, வெறும் ஒரே ஒரு ஆர் தான். 2πr. இங்கே ஆர் மட்டும், ஆரோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்த லைனில் மறுபடியும் இன்னொரு பிரிண்ட்டில் பெரிமீட்டர், பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் இஸ் கம்மா. இப்போ எதில் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்? பிஎம்மில் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். பிஎம்மை கொடுத்திங்கன்னா பெரிமீட்டரையும் டிஸ்பிளே பண்ணும். ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம ஒரு சர்க்கிளோட ஏரியாவையும் பெரிமீட்டரையும் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமை எழுதியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி +2 போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பைத்தான் கிளியராக எடுத்து வீடியோ போட்டிருக்கோம். பைத்தானுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது நம்மளோட சேனலில், அதையும் போயிட்டு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அதுக்கான ப்ரோக்ராம்ஸை மட்டுமே நான் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுறது நான் 2 நாளாக சொல்லியிருக்கேன். அடுத்தது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி, கட்டளை ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நிரல் எழுதுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.